Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் CNC machine in medical sector, அதாவது நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம CNC மிஷின் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா காலகட்டத்தில் பல ஹார்ட்வேர் கம்பெனிகளுக்கு மூடிதான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஹார்ட்வேர் கம்பெனிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு. ஏன் கொடுத்தாங்கன்னா, அந்த ஒரு கம்பெனியில் மெடிக்கல் பார்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக ஹார்ட்வேர் ஒரு சில கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ நம்ம எப்படி சிஎன்சி மிஷின் மெடிக்கல் செக்டரில் எப்படி இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு டூ வீலரில் போயிட்டு இருப்போம். அங்கே ஒரு அசம்பாவிதம், அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு விபத்து ஆயிடுச்சு. அந்த விபத்தில் கையோ காலோ இழந்துடுறாங்க, ஒரு காலே இழந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. அவர் நல்லபடியாக வெளியே வந்துடுறாரு. பட் அவருக்கு ஒரு கால் மட்டும் இழந்துடுறாரு. மற்றபடி எல்லாமே ஆக்டிவாக இருக்கார் அவர். பட் ஒரு கால் மட்டும் கிடையாது. இது போல் நடக்கக்கூடாது. சப்போஸ் நடந்துருது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சிஎன்சி ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா, செயற்கையான காலுக்கு பொருத்திடுவாங்க பார்த்தீங்களா டாக்டருங்க. அந்த செயற்கை காலுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே நம்ம சிஎன்சி தான் யூஸ் பண்ணி நம்ம அந்த பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சிஎன்சி மிஷின் எப்படி மெடிக்கல் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நல்லா தெளிவாக உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் கால் இல்லாமல் ரன்னிங், 2 கால் இல்லாமல் கூட ஓடி இருக்காங்க ரன்னிங்கில். நானும் பார்த்துருக்கேன். கை இல்லாமல் கூட இருக்காங்க. செயற்கையான கை பொறுத்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. செயற்கையான கால்களை பொறுத்துக்கிட்டு ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகுதுன்னா, நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகும். இதனால இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதனால் இது எல்லாமே சாத்தியமாகுது. நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் எங்கள் கம்பெனிலையும் மெடிக்கல் பார்ட்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு. ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு சிஎன்சி இல்லை விஎன்சி இல்லை ஒரு மெடிக்கல் பார்ட்டு ஓட்டுறீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எஸ் அப்படின்னு. பலர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ப்ரோ உங்கள் கம்பெனியில் ஏதாவது மெடிக்கல் பார்ட்டு ஓட்டிங்களா அப்படின்னு. மெடிக்கல் பார்ட்டு இல்லை, ஓட்டுறது கிடையாது அப்படின்றாங்க. பட் மெடிக்கல் ஃபீல்டில் சிஎன்சி மிஷினில் என்ன ஓட்டுறாங்க அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நான். மெடிக்கல் ஃபீல்டில் சிஎன்சி ஏன் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், இது போலெல்லாம் நம்ம சிஎன்சி மிஷின் மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகுது அப்படின்னு. அப்போது தான் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஆமாம் உண்மை தான் அப்படின்னு. ஏன் ஒரு சிலர் பல்லெல்லாம் கூட போயிட்டு செயற்கையான பல்லு பொருத்திட்டு வருவாங்க. அதுக்கு தேவையான ஸ்க்ரூவெல்லாம் நம்ம சிஎன்சி மிஷினில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். நான் இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், ஒவ்வொரு இமேஜாகவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே ஒரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.